டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் ரெசிபி. அரிசி சேர்த்தாம தான் நம்ம சேனலில் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது கூடவே நான் சாப்பிட்ற சைட் டிஷ்ஷுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 கப் சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளைச்சோளம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், தோலோடவே இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை 3த்தையுமே 2லிருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். உளுந்தா இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது போல் நல்ல ஒரு ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச்சான உணவு சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் ஆகும். இதில் காரத்துக்காகன்னு நான் 3 வரமிளகா ஊற வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் ஒரு 7 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் சோளம் நல்லா ஊறி வரும். இப்போ சோளம், உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஊற வச்சுருந்த 3 வரமிளகா, இது கூடவே நான் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸி ஜார்லையே ஊற வச்சிருந்த சோளம், உளுந்து, வெந்தயமும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். தக்காளி சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் மழையாக இருக்கு இல்லையா, ரொம்ப கிளைமேட் கோல்டாக இருக்கிறதுனால புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். நான் நைட்டே இந்த மாவை ரெடி பண்ணி கையால் நல்லா இப்படி கலந்து வச்சுட்டேன். அப்போ தான் அடுத்த நாள் காலையிலங்கும்போது நல்லா புளிச்சு வரும். இப்போ மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுறலாம். அடுத்த நாள் காலைல பாருங்க, மாவு நல்லா சூப்பராகவே புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். புளிச்சு மேலே வந்திருக்கிற அந்த மாவு எல்லாமே உள்ளே எடுத்து நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். இதில் நான் இன்னைக்கு தோசை போடுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இதே மாவில் நீங்கள் இட்லி கூட தாராளமாக போடலாம். இப்போது இந்த தோசைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 1 டம்ளர் வேர்க்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மொறுமொறுப்பாக செஞ்சு எடுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா முழுமையாக மொறுமொறுன்னு ஆகணும். வேர்க்கடலை நல்லா மொறுமொறுப்பு ஆன உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் எந்த டம்ளரில் வேர்க்கடலை அளந்தோமோ அதே டம்ளருக்கு பாதி டம்ளர் வெள்ளை உளுந்து, இதையுமே மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். இதில் சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கருகாமல் நல்லாவே ப்ரௌன் கலரில் ஷேட் மாதிரி வரும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இது நல்ல வாசனை வரும் இந்த உளுந்து நல்லா இப்படி வறுப்பட்டு வந்த உடனே. இப்போ இந்த உளுந்தையுமே வேர்க்கடலை போட்டு வச்சுருந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன். நான் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாவுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதுவுமே வேர்க்கடலை போட்ட பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 20 சின்ன வெங்காயம், இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது சட்னி இன்னமும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் லைட்டாக பிங்க் ஆனதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக புளியும் சேர்த்தி மிதமான சூட்டில் நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வறுபட்டு எடுத்தாச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே வரமிளகாவும் போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்தினா போதும். ஏன்னா பச்சை மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரே ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியுமே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இதில் ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துட்டுறணும்.
ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை இப்படி போட்டு கலந்து விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வறுபட்டு வரும். இது தனி டேஸ்ட் கொடுக்கும். இதில் ஒரு கை நனைச்ச கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். கொத்தமல்லியும் நல்லா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சிருந்த உளுந்து, வேர்க்கடலை, வரமிளகா இது மூணுமே நல்லாவே ஆறி இருக்கு. இதை நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூடவே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம். அதையும் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வறுக்காத பச்சை ஜீரகம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் ஜீரகம் வறுக்காமல் பச்சையாக சேர்த்தும் போது தனி வாசனை வரும். நான் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5 வரமிளகா உடைக்காமல் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் தட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வெங்காயம் வறுபட்ட வாசனை இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதில் அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஊற்றிடலாம். நான் சட்னியில் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தி அரைச்சிருக்கேன். அதனால் அது கெட்டியாக இருந்தது. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா க்ளீன் பண்ணது போல் எடுத்துட்டு இது போல் சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டுட்டு சட்னியை கொதிக்க விடக்கூடாது. வேர்க்கடலையெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இந்த தண்ணி ஊற்றினாலுமே நல்ல கெட்டியாகவே சட்னி வந்துடும். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இது போல் நல்லா தோசையாட்டம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா முறுமுறுப்பாக செஞ்சு எடுத்துக்க போகிறேன். தோசை ஒரு பக்கம் நல்லா முருகி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இது போல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவரில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரே மாதிரியாக பிடிக்காத உணவு சாப்பிட்றது போல் ஃபீல் இருக்காது. இதே போல் நான் இன்னொரு தோசையும் போட்டு எடுத்துக்கிறேன். இது போல் தானிய வகையில் தோசை இல்லை இட்லி இது போல் செஞ்சு சாப்பிடும்போது 1 2 சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃபில்லிங்னஸ் இல்லைனாலும் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா கும்முன்னு இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.